வந்து என்னோட சமையல் தான். அம்மா வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ரெஸ்ட் தானே எடுப்பாங்க. அம்மா வீட்டுக்கு வரது எதுக்கு, வெட்டியா உட்காந்து சாப்பிட்டு போறதுக்கு. கேட்டா ஜுரமா அவங்களுக்கு. நான் வைக்கிற காரக்குழம்பு தான் நல்லா இருக்குமா, வச்சு தரணுமா, அதுதான் அறிஞ்சுக்கிறேன். நான் சமைக்க ஆரம்பிச்சா அவங்க மத்தியானம் இல்லை சாயந்தரம் தான் சாப்பிடணும். ஏன்னா நான் ஸ்லோவாக தான் செய்வேன். ஸோ இன்னைக்கு வந்து காரக்குழம்பு தான். பட் ஃபினிஷிங்கில் வந்து வெந்தய பொடியெலாம் அரைச்சி போட்டு ஃபினிஷ் பண்ணலான்ட்டு. ஸோ குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் அது காரக்குழம்பா வெந்தய குழம்பான்னு அவுட்புட்டை பொறுத்து பேர் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து சிம்பிள் தான். வெங்காயம், பூண்டு, புளி, மிளகாய் பொடி, அவ்வளோதான். நான் தக்காளி எப்படியும் யூஸ் பண்ண மாட்டேன் காரக்குழம்புக்கு. இன்றைக்கி நிறைய பேர் இருக்கும் இல்லையா வீட்டில், அதனால குழம்பு வரணுன்றதுக்காக தக்காளியும் சேர்த்துக்கலான்னு இருக்கேன். அவா வெந்தய குழம்பு எப்படி வைப்ப நீ? வெந்தய குழம்பு வெந்தய குழம்பு எப்படி வைப்ப? வெந்தய குழம்பு? ஆமாம். வெந்தயம் தூள் பண்ணி வறுத்து வெந்தயம் கடுகு வறுத்து தூள் பண்ணி போடுவேன். கடைசியாவா குழம்பு இறக்க சொல்ல வெந்தயமோ? அதான் வெந்தயம் கடுகு வறுத்துக்கினேன் தூள் பண்ணி குழம்பு இறக்க சொல்ல அது போட்டு கலக்கு இல்லைம்மா? ஓகே. இன்னைக்கு நான் வைக்கிறேன். நீ வை. நீ எப்படி வைக்கிறியோ எப்படி வை. எப்படி வைக்கிறேன்னா வைக்குவா. சரி சாப்பிடணும். அருவா பாப்பா தூக்கு. இந்த குழம்பு எடுக்கிறேன் பாரு. இல்ல இல்ல சமாசாரம் வந்து கொலை கட்டிட்டு போல. சுண்டக்காய் போடுவா குழம்புல. சுண்டக்காய் போடுவா குழம்புல. போடுவா இல்ல வெந்தய குழம்புல போடலாமா போடக்கூடாதா கேக்குறேன். சுண்டக்காய் குழம்பு போட்டா வத்த குழம்பு மாதிரி ஆயிடும். போடலாமா வேணாமா? எனக்கு செய்யலாமாமா? நான் போட்டு வைக்கிறேன். நான் வைக்கிறத குழம்பு போ. 1 மணி ஆச்சு. ஆமா. எப்ப சோறு போடும்? இப்பதான் டிஃபன் சாப்பிட்டீங்க. 3 மணிக்கு தான் லஞ்ச் ரெடி ஆகும். விசாரிச்சுக்க விடாது. கோஸ் எப்பாது கோஸ் ஆனாலும் சொல்லுமா? கோஸ் சீவிடலாம் கடகடன்னு. வெங்காயம் பத்தாது. என் பொண்ணு சமையல சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, தேன் முழுவா இருக்கணும். எனக்கு ஜொரத்துக்கு அதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப நடிக்காத, ரொம்ப நடிக்காத. ஒரு நாள் சமைக்கிறா வந்து 1 மாசத்துல அதுக்கு இப்படி பேசுறாங்க. ஒரு அடுப்புல கோசு ஒரு அடுப்புல குழம்பு வச்சுக்காம சரி சரி ஓகே காட்டிடலாம், செஞ்சிடலாம். ஒரு அடுப்புல குழம்பு ஒரு அடுப்புல ஒரு இது போதாது கோஸுக்கு. பச்சை பொடியா கடலை பொடியா? தேங்காய் கூட போடலாம், பச்சை போடலாம். சீவர்ஸ் எடுத்து கழுவி போடுமா? கழுவிதாங்க போட்டேன். இந்த மாதிரி கழுவாமே சமைப்பேன். நல்லா கழுவாம சமைச்சாதான் டேஸ்ட் இருக்கும். கழுவிட்டு சமைச்சா டேஸ்டே இருக்காது. ஹோட்டல்ல கழுவுறாங்களா? ஹோட்டல்ல கழுவி தான் போடுறாங்க சுத்தமா. நீ பாத்தியா? என்ன பல்காலத்துக்கு தாரா யார் சமையல? பேச்சு சமையல். என்ன சாப்பிட முடியுமா? கோஸ் சாப்பிடுவியா நீ? கோஸ் மேல முடியாது. மட்டன் மேல மட்டன் நல்லா இருக்கு மட்டன். பின்ன மட்டன் வேணும் உனக்கு இன்னைக்கு. ஐஸ் ஆடி போடுற மட்டன் செய்யறதுக்கு. கரெக்டா? சாப்பிட்டீங்களா? என்ன வாங்காதீங்க 2 பேருக்கும். என்ன சாப்பிட்டோம் கேளு. நாங்க என்ன சாப்பிட்டோம்? நாங்க என்ன சாப்பிட்டோம்?
என்ன ஐயோ அவ மாட்டுக்கறி இல்ல என்ன கண்ணே சாப்பிட்டது கேளு. போர்க் வா. தமிழ்ல என்னன்னு கேளு. தமிழ்ல என்ன கேளு. போர்க் சாப்பிட்டேன். கோசா போர்க் சாப்பிடலாம் தானே. என்னது அது? பன்னிக்கறி. அதெல்லாம் சாப்பிடுவாங்க. பன்னிக்கறி சாப்பிட்டேன். மாட்டுக்கறியில சாப்பிடலாம். பன்னிக்கறி சாப்பிட்டேன். ஞாவா பன்னிக்கறி நான் வாங்கி எடுக்கிறோம். என்னது? நீ ஒரு மாடர்ன் கிராண்ட்மாவா? மாடர்ன் கிராண்ட்மா. ஆமா ஆமா ஒன்னாக்க இருக்கிறோம். ஐயோ கடவுளே நான் காலத்து பசங்களாம் சாப்பிடதாமா செய்யுது. அதெல்லாம் கண்டுக்கூடாது. நீ வரல? நான் வர மாட்டேன். ஏன்? பரோட்டா பரோட்டா வாங்கி தரேன். உனக்கு பிடிக்குமா? நாராயண பவனுக்கு வருவேன். வெறும் வெஜ்ஜி பரோட்டா சாப்பிடவா? மட்டன் வேணாமா பரோட்டா? மட்டன் எத்தனை வாங்கி கொடுத்துட்டு அங்கேயே வாங்கி எடுத்துங்க. இப்பதான் சாப்பிடலாம். எல்லாரும் சாப்பிடுறாங்க. தப்பு கிடையாது. உடம்புக்கு நல்லதுன்னு. ஒரு ஆட்ட ஆட்ட ஒரு வருஷம் உடம்பு முடியாது. எப்போ வருது? 85 போது கடவுள் தான் இருக்கணும். நீ பேட்டாத. நீ பெத்தவா மாதிரி 98 தான் நீலாம். நானா என்ன யார் பார்த்துக்கிறோம்பா? தலைவலி பார்த்துக்கிறேன். அதுக்கு மேல உங்க பெருமா ஐயா கடவுளே பெருசே சீரம்பா முடியும். எல்லாருக்கும் இந்த வீடியோ இப்ப போயிடும். மாமாக்கு பெரியமாக்குலாம் என்ன பேசுறீங்க? கல்யாணத்துக்கு பாக்குறேன். அதுலயே இருப்ப பெத்தவா மாதிரி தான் நீ பேசுனியே. பெரியமா பத்தி மாமா பத்தி எல்லாம் அனுப்பிச்சு விட்டுருவா. சொன்னியே நான் பெத்து வச்சிருக்க 3 சரியில்லை. நீ அனுப்பிச்சு விட்டுருவா. சொல்றேன். அத வீடியோ அனுப்பிட்டா சொல்லு. இல்ல உனக்கு குழந்தை பயப்படுது வாய மூடா. பொண்ணு என்ன பயம் இருக்கா இல்லையா உனக்கு? எனக்கு என்ன பயம்? அப்ப அனுப்பலாம்ல. அனுப்புடா விக்கி. பயமா? கொஞ்ச நேரத்துல போன் வரும். இந்த வயசுக்கு நான் பயம் பண்ணுமா அவருக்கு? கோவம் வருது. சொல்லாத தாளிச்சு விட்டுறேன். வா எல்லாம் ரெடியா இருக்கு. அங்க போய் குழந்தை கட்டுக்கிட்டு எதுக்கு டிவி போடுறோன்னா நிச்சயம் வச்சுக்கிட்டேன். ஏன் நீ எப்ப பாரு? இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை தானே. திங்கள் முதல் வெள்ளி தான் நாடகம் பாக்குற. காலைல இருந்து நைட்டு வரைக்கும். சனிக்கிழமை நாடகம் போடுறான். சனிக்கிழமை போடுறானா? போட்டு பாருங்க. போடுறாங்க டிவி அம்மா போட சொல்லுது. அந்த டிவிக்கு நேரம் தலை வச்சுன்னு பத்துக்குது. நாங்கள் டிவி போடுறது பத்து டிவியே போடாதே இருந்து போவோம். எனக்கு தாரா மாதிரியே போவோம். அதுக்கு 1 மில்லியன் பத்துக்குதுடா. டிவிக்கு நேரம் தலையை வச்சுக்கணும். சும்மா லைட்டா வறுத்துக்கலாம். கடைசியா போடுறது வறுத்துதான் பொடி பண்ணுவேன். வறுத்துட்டு தூள் பண்ணலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் இல்லை. ஸோ இது வந்து ரைஸ் பிரான் ஆயில் நினைக்கிறேன். இப்படி போட்டுட்டு அப்படி ஓடிடணும். இல்லைன்னா மேலே பட்டுரும். கொஞ்சம் கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம். காரக்குழம்புக்கு உளுந்து தேவையில்லை. அதுக்கப்புறம் வத்தல் எண்ணெயிலே போட்டு நல்லா வறுத்த விட வேண்டியதான். சேஃப்டிக்கு ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்தே வதக்கிடணும். சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வெந்து அதுக்கப்புறம் தக்காளி மற்ற பூண்டு போட மறந்து விட்டேன். பூண்டு இப்போ போட்டுடலாம். புளி
வந்து நல்லா ஒரு லெமன் சைஸ்க்கு முன்னாடியே ஊற போட்டு இப்போ அதை கரைச்சி உள்ளே ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து நல்லா புளிப்பாக காரம் ரெண்டுமே தூக்கலாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். ஸோ சைட்லேயே அப்படியே ஒரு கடாயில் வந்து எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்து கடலைப்பருப்புலாம் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம கோஸையும் உள்ளே சேர்க்க வேண்டியதான். எனக்கு கல்லுப்பு போட தெரியாது. நான் சமைக்க லேட் பண்ணிவிடுவேன்ட்டு அருணும் கிச்சனுக்குள்ளே வந்துட்டார் கோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு. ஸோ வெங்காயம் பச்சை மிளகா வதங்கினதுக்கப்புறம் கோஸையும் உள்ளே போட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டாலே போதும், தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்ல. ஸோ அதை நல்லா வதங்கினோன்னே கடைசியாக தேங்காய் போட்டு இறக்க வேண்டிதான். குழம்பு நல்லா கொச்சி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து நம்ம முன்னாடி வதக்கணும்ல கடுகும் வெந்தயமும் அதை அரைச்சி பவுடர் பண்ணி அந்த பவுடரையும் உள்ளே சேர்த்துட்டு சும்மா லைட்டாக சிம்மில் ஒரு 1 minute 2 minute வச்சுட்டு இறக்கிற வேண்டிதான். செம்மையாக இருக்கு. சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மோர் குழம்பு. அதுக்கு வந்து கொஞ்சமாக பச்சை மிளகா, துவரம்பருப்பு, அரிசி ஊற வச்சது, கொஞ்சம் சீரகம், தேங்காய் பத்தை. ஸோ அருணுக்கு வந்து காரக்குழம்பு வேணாம், வயிறு அப்செட்டாக இருக்கிறதால மோர் குழம்பு ரெடி பண்ணேன். இதை நல்லா வந்து மிக்சியில் அரைச்சிட்டு அது ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதே மிக்சியில் அகெயின் தயிரையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஸோ நல்லா அந்த தண்ணியாக கன்சிஸ்டன்சி வந்துடும். தயிரையும் போட்டு அரைச்சிட்டு எல்லாத்தையும் அதே பாத்திரத்தில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும். அவன் வெங்காயம் எதுவும் கிடையாதா? வெங்காயம் போடக்கூடாது. சரி, கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டுட்டு மோர் அரைச்சு வச்சது அரிசி வச்சு ஊற்றிக்கணும். தனியா இருக்கணும். அப்படிதான் செய்வேன் நானு. தனியா இருக்கணும். வெங்காயம் போட்டு செய்வேன். வெங்காயம் போடாத. சரி, கடுகு இது ஊந்துட்டு அது ஊத்திடுவா. கரைச்சு வச்சது ஊத்திடணும். மோரியும் அரைச்சு வச்சது ஒன்னா கரைச்சிட்டேன். தண்ணியா வைமா. தண்ணியா தான் வா. அது மோர் ஊற்றக்கூடாது. ஊத்திட்டேனே, ஒன்னா ஊத்திட்டேன். பாரம்மா அப்படிதான் நான் செய்வேன் எப்பவுமே. அப்படியே செய்வேன். மோர் இறக்கி ஆற வச்சு ஊற்றுவாங்க. தயிர் திருத்திதான். சரி, கிச்சனுக்கு நம்பல. ஓய், இங்க பாரு, என்ன சாப்பிட்ட நீ? ஓய், என்ன சாப்பிட்ட? ஸோ மோர் குழம்புக்கு வந்து கடாயில் தாளிச்சிட்டு கடுகு உளுந்து கருவேப்பிலை போடும் போதே இஞ்சியும் பெருங்காயமும் சேர்க்கணுமா, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா சேர்த்துக்கோங்க. அந்த நம்ம கரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் மோரையும் நான் உள்ளே சேர்த்துட்டு மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு நல்லா கொதி வந்தோன்னே இறக்கியாச்சு. பட் எங்கள் வீட்டில் செய்கிற ஸ்டைல் டிஃப்ரெண்ட் தான். எனக்கு தெரியாது, மோரை வந்து கலக்க மாட்டாங்களாம். எனக்கு தெரியாதால நான் முன்னாடியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அவங்க அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை மட்டும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனைலாம் போனதும் ஆற வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மோர் உள்ளே சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணுவாங்களாம். பட் இதுவும் நான் செஞ்ச இந்த ஸ்டைலுமே நல்லா தான் இருந்துச்சு. தட்டு இருக்குவா பாரு. சாப்பாடு எவ்வளவு கூட? எல்லாருக்கும் போடுறவா? நீ தானே ஓரமா சொன்ன சாப்பாடு குழம்பு கோஸ் பொரியல் உனக்கு. ஓகே, நல்லா இருக்கா பார்க்க? சாப்பிட்டு சொல்லு. நிஜமாவே சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கா? பாருங்க, வாய்ட்டு சொன்னா தெரியும். இந்த சமையல் யாருக்கு செஞ்சு அவங்க கிட்ட கேட்கல இன்னும். ஓகேவாம்மா? ஓகே ஓகே, சூப்பரா இருக்கு. குழம்பு காய் எல்லாம் மோர் குழம்பு அதோட அட்டகாசமா இருக்கு. அம்மா நான் மோர் குழம்பு ஊற்றிக்கவே இல்லை. கார குழம்பு நிஜமாவே சூப்பரா இருக்கு. என் தம்பி கார குழம்பே சாப்பிட மாட்டான். அவனே சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான். ஸோ இஃப் யூ லைக் திஸ் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய விட்டுங்க பாருங்க. சாரி, அங்க பார்த்து சொல்லு. லைக் பண்ணுங்க சொல்லு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
ட்ரை பண்ணுனியா? நீ தான் படிச்சிருக்கல அந்த காலத்துலயே. சப்ளைட்டா அதான் சப்ளைட் பண்ணுங்க அவ்வளவுதான்.